அன்பான வணக்கங்கள். உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்டம் நடத்துகின்ற உலக திருக்குறள் பேரவையை உருவாக்கிய மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய தெய்வத்திரு தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய நூற்றாண்டு விழா அநேகமாக இதுதான் முதலில் நடக்கின்ற விழாவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இனிய விழாவிலே தலைமைதான் நடத்தி கொண்டிருக்கின்ற காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்களே, வரவேற்பு நல்கிய செயலர் பிச்சை வெள்ளிநாயகம் அவர்களே, தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கின்ற பெரும் பேராசிரியர் கே ஞானசுந்தரம் அவர்களே, பச்சையப்பன் கல்லூரியிலே பணியாற்றி அரிய நூல்களை எல்லாம் படைத்து பல்வேறு ஆய்வுரைகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அவர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அமைப்புகளோடும் நிறுவனங்களோடும் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றவர். நம்முடைய தமிழகத்தினுடைய துணைத் தலைவராகவும் விளங்கியவர். பல்வேறு நூல்களை படைத்த அந்த பெருமகனாருக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்த வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு அதிக பணிகளை நாள்தோறும் தமிழ்நாடு எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற பெருந்தகையினுடைய பணிக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோம். அதே போல வாழ்த்துறையின் வந்திருக்கிறார். அவர் மேலாளர் ஆணையராக இருந்த மத்திய வருமான வரித்துறையினுடைய கமிஷனராக ஆணையராக இருந்தவர். அவர் அங்கேயும் திருக்குறளை பற்றித்தான் எழுதி கொண்டு பேசிக்கொண்டு இருந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். எப்பொழுதும் திருக்குறள், நாள்தோறும் திருக்குறள், வெள்ளிதோறும் வள்ளுவர் குறுந்தும், இப்படி நாளும் பொழுதுமாக திருக்குறளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு சி ராஜேந்திரன் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். நன்றிகளை நல்கியிருக்கின்ற பாவலர் பொற்கோ அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த இனிய நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்கின்றேன். திரு அடிகளார் அவர்கள் ஒரு நூற்றாண்டு நிறைவு விழா தமிழ் சமூகத்தில், தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தவர். என்னென்ன அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி தமிழுக்கு வளம் சேர்த்திருக்கிறார் என்று பார்த்தால் அவருக்கு நிகர் அவர்தான். எத்தனையோ நிகழ்வுகள் அவரோடு சேர்ந்து பணி செய்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தன. அவருடைய தலைமையிலே பல்வேறு கூட்டங்களிலே பங்கேற்றவர் நம்முடைய பெரும் பேராசிரியர் திரு ஞானசுந்தரம் அவர்கள். அவர் பட்டிமன்ற பேச்சாகவும் சரி, மிகச்சிறப்பான கருத்தரங்க தொடக்க உரையாக இருந்தாலும் சரி, சமூக அரசியல் வந்தாலும் சரி, மிகுந்த ஈடுபாட்டோடும் புதிய புதிய சிந்தனைகளோடும் அவையினரை மகிழ்ச்சியடை செய்தவர் திரு அடிகளார். இந்த உலகத்தின் திருக்குறள் பேரவையை உருவாக்கிய பெருமகனார் அவர்தான். இந்த மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்கி வைத்து மாவட்டம் தோறும் இந்த பேரவை இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய வெற்றிவேலன் அவர்கள் ஏறத்தாழ 17 ஆண்டுகள் இந்த
அவையை நடத்தி வருகிறார். ஒரு சிறந்த கேட்பாளர்களையும் திருக்குறள் ஆர்வலர்களையும் அவர்கள் இங்கே உருவாக்கி இருக்கிறார். அடிகளார் அவர்கள் நிறைய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார். நிறைய பேரை அவர்கள் மிகுந்த பேரார்வத்தோடு அவர்களுக்கெல்லாம் ஊக்கம் தந்து தமிழை வளர்த்திருக்கிறார். நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது, சென்னையிலே மகாராஜா சூரியராவ் பக்கத்தில் வழியில் அங்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அவர் காலத்தில் 3 பெரியவர்கள் சுவாமிகள் மூவரும் தமிழுக்காக உழைத்தவர்கள். ஒருவர் பேரூர் சன்னிதானம் சாந்தலிங்கடிகளார், இன்னொருவர் சிரவணம் சன்னிதானமாக விளங்கிய சுந்தரமடிகளார். இவர்களை எல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடும் வழிநடத்திய குன்றக்குடி அடிகளார். தெய்வீக பேரவை என்கின்ற அந்த அமைப்பு தோன்றுவதற்கு காரணமே தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும், தமிழிலே குடமுழுக்கு நடத்த வேண்டும், தமிழ்தான் திருக்கோயில்களிலே ஒலிக்க வேண்டும், தமிழருக்கு புதிய எழுச்சி உண்டாகுமாறு செய்ய வேண்டும் என்று 3 அடிகள் பெரும்பாலும் நிறைய கூட்டங்களிலே கலந்து கொண்டு அப்பொழுது இந்து அறநிலையத்துறையினுடைய ஆதரவும் அவர்களுக்கு இருந்தது. திரு நாராயணசாமி என்ற இணையாணையராக இருந்தவர் திருக்கோயில் போட்டிருந்தார்கள். மிகுந்த திட்டங்களோடு தொடங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தெய்வீக பேரவை சார்பிலே ஒரு இதழையும் நடத்தினார்கள். அந்த இதழுக்கு பெயர் அருளோசை என்பது. துணையாக இருந்தவர் அடிகளாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சன்னிதானங்களுக்கும் மிகுந்த ஈடுபாடு கொண்டு உழைக்கின்ற காலம் சென்ற பல தர்மார்கள் அடிகளார் கூடவே இருப்பார். சரவணப்பட்டியிலே இருந்தவர் பெருநிலக்கிழார், சாமிகளுக்காக எதையும் செய்ய தயங்காதவர். அவருடைய பணிகளில், அவருடைய பேச்சுக்களில், அவருடைய எழுத்துக்களில் அந்த தெய்வீக பேரவையினுடைய பணிகளை அமர்ந்து கொண்டு அவரும் சென்னையிலே இருந்து இவர்கள் ஆணையின்படி இந்து சமய அறநிலையத்துறையோடு இணைந்து தமிழுக்கு ஆக்கமும் தமிழ் வழிபாட்டுக்கு ஊக்கமும் தந்தவர் அடிகளார். அந்த தெய்வீக பேரவை நாம் நினைந்து பார்க்க வேண்டிய ஒன்று. அதே போல கும்பகோணத்தில் ஒரு முறை திருக்குறள் மூதறிஞர் குழு என்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தினார். என்ன நோக்கம் என்று பார்த்தால், திருக்குறளில் எத்தனையோ பாடல்கள் பாடுகள், எது உண்மை பாடம் துணிவதற்காக அந்த குழுவை உருவாக்கினார். அந்த குழுவிலே இருந்த பெரியவர்களை எல்லாம் நாம் எண்ணி பார்த்தால் மூதறிஞர் தண்டபாணி தேசிகர் அவர்கள், சாகித்ய அகாடமி திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலிற்காக பரிசு பெற்ற தாத்தா திருநாவுக்கரசு அவர்கள், வையாவினுடைய மாணவராக இருந்து அச்சுக்கலையிலே வல்லவராக விளங்கிய புலவர் மணி சண்முகப்பிள்ளை அவர்கள், மதுரை பல்கலைக்கழக திருக்குறள் இருக்கையின் தலைவராக விளங்கிய முருகரத்தினம் அவர்கள், இப்படி பலரையும் இணைத்துக் கொண்டு திருக்குறளுடைய உண்மை பாடத்தை கிடைத்து, ஏனென்றால் ஒவ்வொரு பதிப்பாசிரியரும் ஒவ்வொரு நிலையிலே திருக்குறளை ஒரு காலத்தில் ஒருவர் செய்தார். திருக்குறளில் 1330 பாடலையும் திருத்தினார். அரசுப்பால், தொழிற்பால், எண்ணத்துப்பாலை எல்லாம் மாற்றினார். இறைமறைப்பால், இணைமறைப்பால், இலைமறைப்பால் இது மாதிரி எல்லோருக்கும்
மனத்திற்காக திருப்பள்ளி திருத்தக்கூடாது. இதற்கு ஒரு செம்பதிப்பு, இப்பொழுது செம்பதிப்பை பற்றி நாம் பேசுகிறோம். நான் ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னரே அடிகள் விருந்தகை அத்தகைய ஒரு செம்பதிப்பை உருவாக்க வேண்டும் என்று கும்பகோணத்திலே அரசப்பாலை பற்றிய கருத்தரங்கமும், சென்னையிலே பொறுப்பாலை பற்றிய கருத்தரங்கும், சேலத்திலே நடத்துவதாக இருந்த காமத்துப்பால் கருத்தரங்கம். ஆனால் 2 கருத்தரங்குகளிலும் ஒவ்வொரு குரலாக பிடித்து பாட வேறுபாடுகளை எல்லாம் கண்டுபிடித்து அதில் ஒரு எனக்கு நினைவு நன்றாக இருக்கிறது. இந்த ஊழ் என்பதற்கு என்ன பொருள் என்பது பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் ஒரு நாள் முழுவதும் அந்த ஒரு பொருளுக்காக செலவழித்து ஊருக்கு என்ன பொருள் ஆங்கிலத்தில் சொல்வதற்காக டெஸ்டினி என்று சொல்லுகிறார். விதி, முறைமை, இப்படியெல்லாம் சொன்னார்கள். அடிகளார் அவ்வளவு கருத்தையும் கேட்டிருந்து கடைசியிலே ஒரு புதுமையான ஒரு கருத்தை வழங்கினார். ஊழ் என்பதற்கு மற்ற பொருள்களை விட ஒரு பொருத்தமான சொல்லை நான் தர விரும்புகிறேன். ஊழுக்கு பொருள் சூழல் என்கின்ற அந்த கருத்து சொன்னார். அதற்கு ஒரு விளக்கம் தந்தார். ஊழ் சூழலால் ஆகூழ் போக்குவரத்து சொல்வது போல காரைக்குடியிலே இப்பொழுது ஆகூழ் என்னால் மிகப்பெரிய பல்கலைக்கழகம், மிகப்பெரிய விஞ்ஞான கூடம், அறிவியல் கல்வி, இவையெல்லாம் வெறுமையாக இருந்த காரைக்குடியை மிக செழுமையாக மாற்றியது சூழல்தான். அது காரைக்குடியின் ஊழ் என்று அதிகாரிகள் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு சொல்லையும் படித்துக் கொண்டு ஆரம்பித்தார்கள். அவர் உருவாக்கிய அந்த மூதறிஞர் குழுவின் சார்பிலே அந்த பணி இன்னும் தொடர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவருக்கு துணையாக இருந்த பரம்பூர்வர்கள் எல்லாம் குறிப்பிட்டுக் கொண்டு இப்பொழுது மதிப்பு வந்திருப்பதாக அறிகிறது. இப்படி அவர் சிந்தித்தார். 3 நாளும் அடிகள் அங்கேயே தங்கியிருந்தார், கும்பகோணத்திலேயே தங்கியிருந்தார். இப்படி திருக்குறளுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தி. பக்தி நோக்கோடு தெய்வீக பேரவை, தமிழும் சமயமும் நடத்துவாங்க, அது ஒரு அமைப்பு. இன்னொன்று மத்திய அரசு இவர் அங்கிருந்த கிராமங்களை எல்லாம் தத்தெடுத்து மிகப்பெரிய மாற்றத்தை செய்தார். அடிப்படை மத்திய அரசு, அப்பொழுது இருந்த மத்திய அரசு இவரை சிறப்பித்தது. கே பிளான் என்று சொல்லி காரைக்குடி பிளான் என்றே ஒரு பிளானை உருவாக்கி, ஒரு திட்டத்தை உருவாக்கி, அந்த திட்டத்தை உருவாக்கி அடிகளார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு செய்து இந்த பின்னணியில் நம்முடைய இந்தியா வளர வேண்டும், கிராமிய அந்த பொருளாதாரத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை பற்றி சிந்தித்த அடிகளாரை பற்றி அவர்கள் பாராட்டினார். தமிழிலும் அவருக்கு ஈடுபாடு உண்டு, சமயத்திலும் அவருக்கு ஈடுபாடு உண்டு, அரசியலிலும் ஈடுபாடு உண்டு, இலக்கியத்திலும் ஈடுபாடு உண்டு. இப்படி எல்லா துறையிலும் அவரும் அந்த காலத்தில் அவரோடு பழகுவதில்லை. பட்டிமன்றத்திற்கு இந்த தலைமுறைக்கு கேட்க வாய்ப்பு இருந்திருக்காது. அப்பொழுது மிகப்பெரிய ஞாபகவான்கள் எல்லாம் இருந்தார். இப்படி பலர் அவருடைய இறுதியிலே சொல்லுகின்ற அந்த முடிவுரை சமிகம் என்று சொல்வார்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காரணம், அவர் படித்துக் கொண்டே இருப்பவர், மாற்றையும் காந்தியத்தையும் இணைத்து பேசுவதிலே வந்தவர், ஜீவாவோடு மிக நெருங்கிய நட்புடையவர், தலைவராக ஒழுங்கிய தந்தை பெரியாரோடு நெருங்கிய நட்புள்ளவர். இருவரை பார்த்தாலும் அப்போது அடைகளாக போலதான் தோற்றம் அளிப்பார்கள். இவர் காவிலே இருப்பார், அவர் கருப்பிலே இருப்பார், அவர்கள்தான் வேறுபார். ஆனால் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பெரியாரிடம்
ஈடுபாடு கொண்டு வந்தவர் அடிகள் இருந்தார். எனவே அரசியலிலும் அவருக்கு ஈடுபாடு. ஒரு திருமணத்தின் தலைவர், சைவத்தினுடைய வழி நின்றவர், மீன்களை கையிலே எடுத்துக் கொண்டு போய் விற்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? அவர் செய்தார். மண்டைக்காடு போராட்டத்தின் போது வாழ்வாதாரத்திற்காக, அவர் வாழ்வாதாரத்திற்காக இவர் தன்னுடைய கையிலே அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் அவர் சமூக உணர்வோடு வாழ்ந்தவர். அவர் தவத்திற்கு குரு. யார் தவத்திற்கு குரு? தியானம், வழிபாடோ இரு தவம் செய்வர்களுடைய பணியில் மிக அழகாக வள்ளுவர் சொல்லுவார். அதற்கு சான்றும் அவர்கள் காட்டுவார். ஆகஸ்ட் 15 புதுதில்லியில் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு விடுதலை விழா கொண்டாடப்படுகிறது. ஆனால் அந்த விடுதலைக்கு பாடுபட்ட ஒருவர், இந்தியாவுடைய உயர்ந்த மனிதராக விளங்கிய ஒருவர் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அவர் இல்லாமலே தான் அந்த விழா புதுதில்லியின் கோலாகலமாக நடைபெற்றது. அந்த மரியாதைக்குரிய பெரியவர் எங்கே இருந்தார்? இப்பொழுது கல்கத்தாவிலே கலவரம். அந்த கலவரத்திற்காக சென்று அவருடைய மக்களுடைய துயரை போக்கியவர் அவர்தான் அண்ணல் காந்தியடி. அந்த அண்ணல் காந்தியடிகளுக்கு இலக்கணமாக திருக்குறள் இருக்கு. அவர் நடந்து நடந்து கால்களிலே அண்ணல் காந்தியடிகள் அவர் இருப்பிடத்துக்கு திரும்புகிறார். அப்படி திரும்பும் போது அவர் சீடர் ஒருவர் ஒரு வாழை நிறையாக வெந்நீரை எடுத்துக்கொண்டு விலகி வருகிறார். காந்தியடிகள் கேட்டார், எல்லோருமே சமையலுக்கு விறகு இல்லாமல் கஷ்டப்படும்போது உனக்கு எப்படி விறகு கிடைத்தது, எதற்காக செய்தா என்று கேட்டார். அவர் சொன்னார், ஐயா உங்கள் கால்களிலே வலி புண்ணென்று அதை ஒத்தரம் இருப்பதற்காக வெந்நீர் தயாரித்தேன். இதெல்லாம் தேவையை மறுத்து வருகிறார். இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்வேன் என்றார். இது வள்ளுவருக்கு தெரிந்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை. என்ன இலக்கணம் என்றார், உற்ற நோய் நோன்றம் உயிருக்கு முருகன் செய்யாமை அற்றையே தவத்திற்கு தவத்தினுடைய உருவாக செய்தார். அதுபோல அடிகள் விழுந்தெங்கிலும் இந்த மண்டைக்காடு பகுதியில் சமூக கலவரங்கள் நடக்கின்ற இடத்திலெல்லாம் தனக்கு வருகின்ற துன்பத்தையும் பொருட்படுத்தாது வாழ்ந்த தவசேகர் அடிகள். அற்றே தவத்தில் கூறுகின்ற வள்ளுவருடைய இலக்கணம் திகழ்ந்தவர் மண்டைக்காடு. இந்த உலக திருக்குறள் பேரவைக்கு உறுதுணையாக இருந்தவர். மதுரையிலே ஆரோக்கியம் என்று தரக்கூடிய அந்த உணவகத்தினுடைய திரு மணிமொழியார், திருச்சியிலே பல சண்முகனார், இவர்களெல்லாம் தான் அடிகளாருக்கு துணை என்றார். திருக்குறளை கிராமந்தோறும் கொண்டு செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு கிராமங்களில் திருக்குறள் படிப்பங்களை தோன்றிருக்கிறார். திருக்குறளை பற்றிய செய்திகளை எல்லோருக்கும் சொன்னதில்லை. காரணம், சமுதாயம் திருக்குறளோடு வாழ வேண்டும். தேர்தல் விழா எல்லா பக்கத்திலும் நடந்து கொண்டிருக்கிறார். இவரும் தேர்தலை பற்றி எழுதுகிறார். அந்த கட்டுரையினுடைய பெயர் என்ன தெரியுமா? வாக்காளர்களுக்கு திருவள்ளுவர் கூறும் அறிவுரை. ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குவதற்கு அந்த வாக்காளருக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் மனிதனை அவர் உருவாக்குகிறார். எத்தோப்பியா என்று சொல்லுவோமே அதுபோல அந்த கட்டுரை 1988 வெளிவந்தது. வாக்காளர்களுக்கு அறிவுரை எல்லோருக்கும் படிகள் எடுத்து எல்லோருக்கும் கொடுத்தார். அப்படி ஒரு சமூக அக்கறையுடைய பெருமகனார் அடிகள் வருந்தது. அவர்களோடு பல முறை நான்
பல கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். இன்னும் நினைவிருக்கிறது, திருவண்ணாமலையிலே ஏடிஎம் பன்னீர்செல்வம் என்று அவருக்கு ஒரு நல்ல இளைஞர், அடிகளாருக்கு மிக நெருங்கியவர். விடிந்த பொழுது என்கிற ஒரு நாடகத்தை, நல்ல கவிதை நாடகம், அந்த கவிதை நாடகத்தை வெளியிடுகின்றார். பெரும் பொறுப்பு அடிகளாருக்கு இருந்தது. அப்பொழுது பேராசிரியர் சீப்பா, நான் எல்லாம் கலந்து கொண்டோம். இந்த நெம்புகோல் கவிதை என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஒரு அரை மணி நேரம் நெம்புகோல் கவிதை என்றால் என்ன என்பதை பற்றி மிக அழகாக அடிகள் வெளியினார். எனவே சமூக அக்கறையோடு வாக்காளர்களுக்கு திருக்குறளில் என்று எப்படி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது என்கிற நிலையையும் வைத்திருந்தார். அவருடைய எழுத்துகள் அனைத்தும் ஒரு 16 தொகுதிகளாக மணிவாசகர் நூலகம் போட்டிருக்கிறார். அவற்றை எல்லாம் நூற்றாண்டு நடத்தும் போது இந்த விழாவிலே எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிடுவது மிக நல்லது. சோவியத் நாட்டுக்கு சென்றார். ஜீவாவோடு நெருங்கி பழகிய பெருமகனானவர். பெரியாரும் அவரும் சேதுப்பள்ளி பேராசிரியர்களிடம் இலக்கியங்கள் இப்படியெல்லாம் தன்னையும் வளர்த்து கொண்டு, தமிழையும் வளர்த்து கொண்டு, சமயத்தையும் வளர்த்து கொண்ட மிகப்பெரிய அறிஞராக பட்டிமன்றத்திலே சொல்லப்படுகின்ற முடிவுரையிலே நாம் ஒரு 10 நூல்களை படித்தால் என்ன கிடைக்குமோ அது அவருடைய பட்டிமன்றத்தினுடைய திருக்குறளை கிடைக்கும். அப்படி திரும்பி திரும்பி பார்க்கின்ற பெருமகனாக வந்தார். உலக திருக்குறள் பேரவையை உருவாக்கினார். தெய்வீக பேரவையை உருவாக்கினார். திருக்குறள் மூதறிஞர்களை உருவாக்கினார். வாக்காளருக்கு அறிவுரை கூறி அரிய செய்தியெல்லாம் தொகுத்து தந்தார். பட்டிமன்றம் அவருக்கு பல வாய்ப்புகளை தந்தது. இந்த பிறவி ராமானுஜரை கூட ஒரு புரட்சி பிறவி அவர் காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்தோம் என்பதை மகிழ்ச்சிக்குரியது. இலக்கியத்திலும் அரசியலிலும் பொது உடைமை சித்தாந்தங்களிலும் எந்த தலைவரும் அவரை கண்டு குறுக்கியிலே எல்லாம் முறுக்கி இருக்கிறார். காரணம் அவரிடம் இருந்த இந்த நேர்மை. இப்படியெல்லாம் தமிழையும், தமிழ் மக்களையும், தமிழ் நாட்டையும், தமிழர் பண்பாட்டையும், தமிழர் வரலாற்றையும் நேசித்த ஒரு இனிமேல் கிடைப்பாராக என்று தெரியும். இந்த நூற்றாண்டில் அவருடைய கருத்துக்களை எல்லாம் இளைஞர்களுக்கு சென்று சேர்ப்பிக்க நாம் உரிய முயற்சி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தார். ஒரு எளிய திறமையாக, எந்த திறமையும் எளிமையாக போய் பார்க்க முடியும். அப்பொழுது இந்த மூவர் மிக எளிமையாக காட்சி தந்தார்கள். சுந்தரமணிகளார் யார் பண்ணுவார்? மேலே கீழே சமமாக உட்கார்ந்து பேசலாம். அப்படி திறமைகள் நாம் சந்தித்த வாய்ப்பெல்லாம் நடப்பது. அப்படி மிக எளிமையாக பழை சமூகத்தில் சமூகத்தோடு மிகவும் கலந்து மிகப்பெரிய ஒரு மரபை அவர் உருவாக்கினார். அந்த எளிய மரபை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. சமயத்திலும் எளிமை, வழிபாட்டிலும் எளிமை, மொழியை கற்றுக்கொள்வதிலும் எளிமை, மொழியை பரப்புவதிலும் எளிமை. இப்படி ஆரவாரம் இல்லை, அதே சமயத்தில் கொள்கை உறுதியோடு வாழ்ந்த பெருமகனார் அடிகள் பெருந்தகை. அவருக்கு நூற்றாண்டு விழா முதலாக எடுக்கின்ற பெருமை வடிவேலன் அவர்களுக்கு வாய்ப்பு. அடிகளுடைய கனவை நிறைவேற்ற நாட்களில் தான் அவருடைய பிறந்த நாள் அன்றே அவர் பேசினார். நான் திரும்பி சேதுபதியிடம் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ந்தார். நான் சாமி எடுத்து சொல்றதை இதுவரைக்கும் நான் முதல்
முதல்ல தொடங்கல அவர் தான். நான் சாமிகிட்ட தெரியுமே அப்படின்னு சொன்னார். இப்படி மிக திட்டமிட்டு அடிகள் பெருந்தகையை உருவாக்கியவர். அந்த அடிகளுடைய 100ஆண்டு விழா தொடங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த 100ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி அடிகளுக்கு சிறப்பும் பெருமையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அடிகளாருடைய தொடர்புடையவர். அவரிடம் பல மேடைகள் அவரோடு சேர்ந்து பணியாற்றியவர். அப்படி மிக நெருங்கி பழகி அவருடைய உரை நமக்கெல்லாம் கேட்கின்ற வாய்ப்பு. 100ஆண்டு தொடக்கத்திலே அவர் பேசுவது உண்மையிலேயே நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. இந்த 100ஆண்டு நினைவு இளைய தலைமுறை இந்த 100 ஆண்டு அனுபவங்களையும் இந்த விழாக்கள் மூலம் பெற்றாக வேண்டும். அப்படி பெறுவதற்கு நிறைய ஆண்டுகள் இருக்கின்றன. மிகப்பெரிய ஆளுமைகளோடு அடிகளார் பழகி கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள், நிறுவன அமைப்பாளர்கள் இவர்களோடெல்லாம் அவர் உருவாக்கியிருக்கிறார். பல முறை அவரை பார்க்க சென்றால் அப்பொழுது மயிலாப்பாடு உட்லண்டில் ஒரு சூட்டில் தங்கியிருக்கார். முதல்ல போன உடனே சாலையை கொடுத்து போய் சாப்பிடுவாங்க அப்படின்னா எல்லாரும் யாரும் மிக எளிமையாக தோழமை உணர்வோடு சீடர்களை எல்லாம் தோழமை உணர்வோடு இந்த மரம் இல்லை, இவருக்கு முன் இல்லை, இவருக்கு இருந்தது. மிக எளிமையான தோழமை உணர்வோடு சீடர்களை பார்த்து அவர் தொடர் பயன்படுத்துவார். வேண்டும் இன்ப அன்பு என்று ஒவ்வொரு மனதிலும் முடிக்கும்போது இப்படித்தான் முடிப்பார். வேண்டும் தங்கள் இன்ப அன்பு அப்படி எழுதி முடித்து அடைகிறார்கள். இப்படி நங்காலத்தில் நம் கண்ணும் எளிமையாகிய நனவு மிகப்பெருந்தது. ஆனால் காந்தியடிகளை பற்றி பாராட்டும் போது தாகூர் சொன்ன ஒரு வரிதான் நினைவுகிறார். தாகூர் அவர்கள் காந்தியடிகளை பற்றி பேசுகிறார். 2-3 சொற்கள் தான். அரிய மனிதர்களுள் அரிய மனிதராய் விளங்குவர் அண்ணல் காந்தியினர். அரிய மனிதர்களுள் அரிய மனிதராக திகழ்ந்தவர் அண்ணல் காந்தியினர். அரிய துறவிகளுள் மிகவும் அரிதாக திகழ்ந்தவர் நம்முடைய அடிகள் பெருமான். அவருடைய 100ஆண்டு சிறப்படையட்டும். அவருடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்று எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு இருந்த அன்பிற்குரிய நண்பர் வெற்றிவேலன் அவர்களுக்கும் நண்பர்கள் நிறைய வந்திருக்கிறார். இப்படியெல்லாம் பயிற்சி நேரம் நடந்தது. எல்லோருக்கும் நன்றி கூறி வாழ்த்தும் கூறி விடைபெறுகிறேன்.